Hello viewers, welcome to Mr. Motor channel. இந்த வீடியோல நாம கார்ல இருக்கக்கூடிய முக்கியமான 10 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கார் வச்சிருக்கீங்களா, கார் வாங்க போறீங்களா, இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ADAS system, Advanced Driver Assistance System. இப்போ இருக்கிற கார்ஸ்ல எல்லாமே இந்த ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபீச்சர். இதுல நிறைய ஆபரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிஸ்டத்துல கேமரா, சென்சார், அல்கோரிதம் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிஸ்டத்துல உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்கும், லேன் கீப்பிங் அசிஸ்டன்ட், ஆட்டோமேட்டிக் எனர்ஜி பிரேக்கிங், எமர்ஜென்சி பிரேக்கிங், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த ADAS ஃபீச்சர்ஸ் இப்போ ஏஐயோட சேர்ந்து வருது. ஸோ ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கு. நம்ம சேனலில் அடுத்ததாக ADASோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக போட போகிறோம். அதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் ABS. எமர்ஜென்சி டைமில் நீங்கள் பிரேக் அடிக்கும் போது உங்கள் வீல் லாக் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் அந்த ABS சிஸ்டம். இது உங்களோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும், அதனால் உங்கள் வீல் லாக் ஆகாது. ஸோ டேஞ்சரான சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்டியர் பண்ணி உங்கள் காரை மூவ் பண்ணிக்க முடியும். ABSனால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அதையும் கண்டிப்பாக பாருங்கள். எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி சிஸ்டம். இது ஒரு ஸ்மார்ட் டிவைஸ். இது காரோட ஸ்டியரிங்கோட இன்புட், வீலோட ஸ்பீடு, ஆக்சலரேஷன் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டிவைஸ் சடனாக கார் கண்ட்ரோல் லாஸ் ஆகுது அப்படின்னா உடனே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். முக்கியமாக நீங்கள் எமர்ஜென்சி பிரேக்கிங் அடிக்கும்போது இன்ஜினோட பவரை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ராக்லேயே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மழை காலத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் FCW. இது ஃப்ரண்ட்டில் நடக்கிற கொலிஷன்ஸை தடுக்கும், மோதல்களை தடுக்கும். இதுவும் ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் காரோட முன்பகுதிக்கும் முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டிவைஸில் சென்சார்ஸ் இருக்கும், கேமராஸ் இருக்கும், அப்புறம் ரேடாரும் இருக்கும். ஒரு மோதல் நடக்க போகுது அப்படின்னா அது முன்கூட்டியே உங்களுக்கு வார்னிங்காக கொடுக்கும். விஷுவலாகவும் வார்னிங் கொடுக்கும், ஆடியோவாகவும் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். நீங்கள் அலர்ட் ஆகிடலாம். வித்தின் செகண்ட்ஸில் நீங்கள் இதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும். ஏர்பேக்ஸ். என்ன தான் சொன்னாலும் காரில் ஹீரோஸ்னால் ஏர்பேக்ஸ் தான். ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இம்பேக்ட் அந்த டிரைவரை போய் சேர்கிறதுக்குள்ளே ஏர்பேக் ஒர்க் ஆகிடும். இதோட ஸ்பீட் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஏர்பேக்ஸ்னால் உயிர் பிழைச்சவங்க ரொம்பவே அதிகம். ஏர்பேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சீட் பெல்ட். சீட் பெல்ட்டை ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்லேருந்து தூக்கி வீசப்படாமல் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டோட இம்பேக்டை உங்கள் உடம்புல குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் இல்லாமல் ஃபுல் பாடிக்கும், அதாவது ஸ்ட்ராங்கான ஏரியாஸ்க்கு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கறது தான் இதோட வேலை. இதன் மூலமாக கழுத்து எலும்பு முறிவு, கை கால் முறிவு இதெல்லாம் தடுக்க முடியுது. ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ். என்னதான் உங்கள் கார் ப்ரீமியம் லுக்காக இருந்தாலும் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதை கிரம்பிள் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் காரோட ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இருக்கும். இந்த ஏரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும்போது அதோட இம்பேக்டை முழுசாக அது வாங்கிக்கும், அது டேமேஜ் ஆகிடும். இதனால் உங்களோட கேபின் ரொம்ப சேஃபாக இருக்கும், நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. ரியர் பார்க்கிங் சென்சார் அண்ட் கேமராஸ். பேக் சைடில் இருக்கிற கேமராஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்களாக செயல்படும். இதன் மூலமாக நீங்கள் பார்க்கிங் பண்ணும்போது எதுலையும் இடிக்காமல் சேஃபாக இருக்கலாம். அதே போல் கேமராஸ் உங்களுக்கு எவிடன்ஸாகவும் இருக்கும். ஹில் ஸ்டார்ட் அசிஸ்டன்ட் HSA. மலையில் ஸ்டாப் ஆகிருக்கிற ஒரு காரை நீங்கள் மேற்கொண்டு மேலே எடுத்து செல்கிறதா நினச்சி பாருங்கள். நீங்கள் இப்போ பிரேக்லேருந்து கால் எடுத்தீங்க அப்படின்னா கார் ரிவர்ஸில் போகும். கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் ஆக்சிலேஷன் கொடுக்கணும். இது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்டன்ஸ். இது டெம்பரரியாக உங்களுக்காக பிரேக்கை பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டரை பயன்படுத்தி முன்னோக்கி போக ஆரம்பிக்கலாம். ISO ஃபிக்ஸ் சைல்டு சீட் ஆங்கர்ஸ். காரில் சைல்டு சீட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ISO ஃபிக்ஸ் ஆங்கர்ஸை பயன்படுத்துங்க. இதில் உங்களுக்கு தேவையான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சைல்டு சீட்டை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மிஸ்டர் மோட்டார்.